அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தது உனக்கு புத்திமதி சொல்றதுக்காக தான். ஆனா நீ எனக்கு ஆத்திரம் வர அளவுக்கு நடந்துக்கிட்ட. என் மேலேயே கையை வச்சுட்ட. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? மாயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேண்ணா. நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இல்லை, உன் அப்பன் தாத்தன் எவன் நினைச்சாலும் அது நடக்காது. நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கிட்ட வேணும் மன்னிப்பு? உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற முன்னாடி இங்க இருந்து போயிடு. இதை பாருங்க, இந்த இடத்துக்கு வேணா நீங்க முதலாளியா இருக்கலாம், ஆனா இது ஒரு ஹாஸ்பிட்டல். இப்படி கத்தி கலாட்டா பண்ணா மற்றவங்களுக்குலாம் தொந்தரவா இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். வாங்க. சொல்லுங்க. இனிமே நீ மாயா பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடு. போகலன்னா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். போடா. பணத்திமிரல டாடா போட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை விட பல மடங்கு வசதியோட உன் தங்கச்சி பொண்ணு கேட்க வேண்டிய நிலைமை வரலாம். ரொம்ப சிரிக்காதீங்க. விதிங்கிறது நம்ப கையில் இல்லை. தேவையில்லாம பேசாத, இடத்த காலி பண்றா. சரி, என்னால் இந்த பிரச்சனையும் வேண்டாம். மாயா கிட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். என்ன சின்னு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உடனே எங்கேருந்து போகணுமா உன் அண்ணங்க சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீனு, அப்பா 2 நாள் இருக்க சொல்றாங்க. சரிதான், இந்த மாதிரி நேரத்தில் நீ கூட இருக்கணும். அப்பாவை பார்த்துக்க. நீ தனியா தான் போனோம்ல. எனக்கு எதுக்கு தோண, நான் போறேன். இதான் கடைசி. அவளை மறந்துடுறேன், இனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ. கையெடு. முதல்ல நீ சொல்றா. அதோ நிற்கிறாளே மாயா, அவ வாயால் என்ன மறந்துடுன்னு சொல்லட்டும். அந்த நிமிஷமே மறந்துடுறேன். நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கு வந்து என்ன பேசுற? சொன்னா கேட்க மாட்டே நீ? விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். டேய், என்னடா புரிய மாட்டீங்களா? டேய், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்க 2 பேருக்கும் இடையில ஏதா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்கு. ஆனா இது வரைக்கும் என் மனசு திறந்து இவர்கிட்ட நான் எதையுமே சொல்லல. இப்ப உங்க முன்னால சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சீனு, அங்க இருக்கிற என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன், I love you. ஏண்டி என்ன சொல்ற? I love you, சீனு. எவ்வளவு திமிரு உனக்கு? உன்னை வேண்டாம், என்ன ப்ளீஸ். விடா. நான் போயிடுறேன். சீனு, அவங்க மேல உள்ள வைராக்கியத்துல நான் சொல்லல. என்ன அறியாமலே என் மனசுல இருந்து வந்துருச்சு. I really love you, சீனு. என்ன? இந்தாங்க பட்டாசு, வெடிங்க. என்னாச்சு? சொன்னா அவ சொல்லிட்டாளா? அவ உள்ளத்தை தட்டி சொன்னா ஐ லவ் யூ சீனோன்னு. என்ன சின்ன?
இப்ப பட்டாசு வெடிச்சு சதுறது என் நெஞ்சுக்குள்ளதான் ராஜாமணின்னு. தொடுக்குத்தனமா ஓடி விளையாடிட்டு இருந்தா அவளுக்குள்ள இவ்வளவு நல்ல குணம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவன் நிழல்ல கூட ஒதுங்காம விலகி இருந்திருப்பேன். பணத்துக்காக அடிச்சுக்கிற அண்ணங்க முன்னால அவ அப்பா மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் பார்த்து நான் செந்து போயிட்டேன். அப்படிப்பட்ட அவளுக்குள்ள தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டேன், துரோகம் செஞ்சுட்டு. எப்படியாச்சும் நான் இதுலேருந்து விலகி ஆகணும் ராஜாமணின்னு, இல்லைன்னா என்னால் தாங்க முடியாது. கவலைப்படாத சீனு. உனக்கு இப்படி இக்கட்டான சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஒருத்தர் தான் உதவி பண்ணியிருக்காங்க. இப்போவும் அவங்களால தான் உனக்கு உதவ முடியும். நான் சொல்றது யாருன்னு தெரியுமில்ல? தெரியும், என் அம்மா. அவ உனக்கு செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு நீ இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சது சரியில்லைப்பா. நீ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாது. மாயாவுக்கு பழகி போன அந்த வசதியான வாழ்க்கையை நம்மளால கொடுக்க முடியுமா? அவளுடைய பழக்க வழக்கம் உன் தங்கச்சிகளுக்கு பிடிக்காம போனா, தங்கச்சிகளை அவளுக்கு பிடிக்காம போனா, அதுல வாழ்நாள் பூரா பாதிக்கப்பட போறது நீதான்ப்பா. ஒன்னு அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. நாம ஏதோ இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ செய்யற சின்ன சின்ன காரியங்களை கூட பெருசா நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு சாதாரண பொண்ணுதான் உனக்கு வர வேண்டியவா. நீயே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை விட்டு விலகி போயிடு. அதனால உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் என்ன, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உன் மனசுல அவ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும்பா. உனக்கு அவ வேணும்னா ஒரே ஒரு வழிதான் எனக்கு தோணுது. நீ அவ அண்ணங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்கள விட பல மடங்கு வசதியோட போய் மாயாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்து நீ அவளை கூட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு நீ உயரணும். அப்பதான் நீ ஜெயிப்ப. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? மாயா எனக்கு வேணும். அவளை பார்த்த அன்னைக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணுங்களை கைய பிடிச்சு மனமேடைக்கு கூட்டிட்டு போற அன்னையா அவ வரணும். பெரிய ஆசைதான், ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப நான் இருக்க நிலைமையில அவளை ஏத்துக்க கூடாது. எப்படியாச்சும் அவளை என்கிட்ட இருந்து விலக வைக்கணும். அப்புறம் அவ இருக்கிற உயரத்துக்கு போய் அவளை கூப்பிடணும். அதானே? ஆமா, முயற்சி பண்றேன். ஒன் செகண்ட். ஹலோ அண்ணே, நான் அந்த பிசினஸ் விற்கிறதா இல்ல. அது எனக்கு வேணும். அதை வச்சுதான் நான் நினைச்சதை சாதிக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் அதெல்லாம் காட்டி நான் பேங்க்ல லோன் வாங்க போறேன். என்ன சொல்ற சீனு? அந்த ஆரி பார்மசிக்காரங்கிட்ட எங்க அம்மா கொடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னு முடிவா சொல்லிடுங்க. வச்சிரு. குமரா வா. சீனு அந்த பிசினஸ் அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றான்ப்பா. ஐயோ, அவங்க எல்லாம் ரெடியா வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவனை சண்டை கண்டைக்கு வந்துட்டானுங்கண்ணே. சமாளிப்போம்ண்ணே. என்ன தலைவை எடுத்துருவாங்க. சீனுக்கு பக்கபலமே நீங்க தான். தைரியமா போங்கண்ணே. என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. சீனு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டான். என்னது? அவங்க அம்மாவுக்கு இப்பதான் விஷயம் தெரியுமா? அவங்க அதுக்கு சம்மதிக்கல. அம்மா என்ன அம்மா? லைசன்ஸ் அவர் பேர்ல தானே இருக்கு. நாங்க அவர்ட்ட தானே பேசி முடிச்சோம். அவர் தரேன்னு ஒத்துக்கிட்டாருல. 6 லட்சம் ரூபாய் கேட்டாரு. ஏதாவது பேரம் பேசணுமா? இத பாருங்க, டிடி அக்ரிமெண்ட். இப்ப திடீர்னு முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தானே கேரண்டி கொடுத்தீங்க. ஆமா ஆமா, கேரண்டி என்னமோ நான் தான் கொடுத்தேன். ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. சொன்னபடி நடக்கணும். அதான் பிசினஸ். மரியாதை பேசினபடி கொடுக்கல சும்மா விட மாட்டோம். என்ன வாய்க்கு வந்தோட பேசிருக்கீங்க? அவர் என்ன உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இல்ல நாம மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா. ஏய், நாங்க யாரும் தெரியாம சும்மா பேசிட்டு இருக்கோம். எங்களை மீறி அவன் பிசினஸ் நடத்திடுவானா? இல்ல நாங்க தான் பாத்துட்டு சும்மா இருப்போமா? உங்களால முடிஞ்சது பாருங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஆமா ஆமா இப்ப போறோம். ஆனா எங்க ஆரிய பார்மசி எதையாவது வாங்கணும்னு நினைச்சா வாங்கியே தீரும். கிளிப்பிங்க போங்க. வாங்க. அப்பா எதையோ பேசி சமாளிச்சு அனுப்பிச்சா. நீங்க அவன கிட்ட போய் பணிஞ்சு பேசிட்டு. ஏப்பா அதான் ஆமா ஆமா நாம ஜாமி போட்டறல. அது பெரிய விஷயம். ஹலோ ஹலோ, எனக்கு பேங்க்லேருந்து லோன் கிடச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க. அதுலேருந்து 25,000 வட்டியும் இதில் இருக்குது. மீதி பணத்தை சீக்கிரமாக கொடுத்துட்றேன். மாயா வந்திருக்காளே, தெரியுமா? வந்திருக்காளா?
அவங்க அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டு தான் வந்திருக்கா. மாயாவை கூப்பிட்டுமா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான் நேரில் பார்த்து பேச வேண்டியிருக்கு. நானே கூப்பிட்றேன். சொல்லு, ஏன் வர சொன்ன? நான் என் மனசு திறந்து பேசணும். என்ன சீனு, சொல்லு. அன்னைக்கு நீ போட்ட சவாலுக்கு உன்னை பழி வாங்கிறதுக்காக நான் ஒரு நாடகம் ஆடினேன். எந்த சந்தேகம் வராம நெருங்கி பழகி உன் மனசுக்குள்ள காதலை வளர்க்கணும், நீ என்ன விரும்புறேன்னு சொல்றப்போ எனக்கு உன் மேல எப்பவும் வெறுப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அதோட இந்த நாடகத்தை முடிச்சுன்னு திட்டம் போட்டேன். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, இனி நான் தான் சொல்லணும். நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் உன்னை எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. நீ என்ன விரும்புறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அதே மாதிரி நான் உன்னை விரும்பாததுக்கும் நிறைய காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பார்க்கலாம். இப்ப எதையும் விளக்கமா சொல்ற நிலைமையில நான் இல்ல. இவ்வளவு நாளா நமக்குள்ள இந்த பழக்கத்தை இப்ப எடுத்துக்கணும், இங்கே. அதான் என்னுடைய ஆசை, என் முடிவு. நில்லு. உனக்கு உன் விஷயம் தான் முக்கியம், மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? நீ சொல்றதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லாமலே நான் போயிடுவேன். அப்படி இல்லாம என் மனசு விளையாட்டு பொருளா நினைச்சு பந்தாடிட்டு அநியாயமா தூக்கி எறிஞ்சா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நான் போகவும் மாட்டேன். முடியாது, நீ போய் ஆகணும், இப்பவே, இந்த நிமிஷமே. ஏன் இவ்வளவு அவசரம்? நீ யாருக்காக பயப்படுற? எனக்காகவா இல்ல உன்ன நினைச்சா? ஓ முடிவை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். ஏன் முடிவை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ கூப்பிட்டப்போ என்னென்னலாமோ எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்த. ஆனா இப்போ என்னாச்சு? ஏன் வழியை மறிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. அன்னைக்கு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏன் முடியாதுன்னு சொன்ன? அந்த நேரத்தில் ஏதோ நான் யோசிக்காம திடீர்னு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் தான் அது எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. பிஸ்னஸில் எனக்கு இதெல்லாம் பெருசாக தப்பாக தோணலை. சரி, பிஸ்னஸ் பேசிக்கலாம். 6 லட்சம் கேட்டேன், 12 லட்சம் தரோம், கொடு. நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட வரத பார்த்தா அதில் ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த மருந்து தான் என்னோட லட்சியம், என்னோட வாழ்க்கை. 12 லட்சம் இல்லை, 12 கோடி கொடுத்தா கூட நான் இதை கொடுக்க மாட்டேன். இத பாரு, பணத்தை வாங்கிட்டு இந்த பிசினஸ் முடிச்சுக்கோ, இல்ல மார்க்கெட்ல உன் ப்ராடக்ட் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். நான் உங்ககிட்ட வம்புக்கு வரல. தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்தீங்க, உங்க உயிர் எடுக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். அவன் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வருத்தப்படுவடா. போடா. ஹலோ, நான் வாசந்தி பேசுறேன். ஆ ஆ மாயா உங்களை பார்க்கணும்னு கேம்பஸ் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இத பாரு, நான் இப்ப ரொம்ப பிஸியா. இல்ல, ஏதோ முக்கியமா பேசணுமா. நீங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பா. இஷ்டம்னா போங்க, இல்லனா வேண்டாம். என்ன என்ன முடிவு? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்படின்னா உன்னை விட்டு போகணுமா வேண்டாமான்னு இப்பவும் எனக்கு தெரியல. போயே ஆகணும். போறதா இருந்தா எனக்கு சந்தோஷமா போகணும் சீனு, இல்லனா நான் என்னையே ஏமாத்திக்கிற மாதிரி தான். அன்னைக்கு சொன்னபடி நீ இதுவரைக்கும் எந்த நாடகமும் ஆடல, இப்பதான் நாடகம் ஆடிட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்க அப்பா மனசு மாதிரி என் மனசு தங்கம் இல்ல, தகரம்னு புரியுற நேரம் வரும்னு. இப்ப அது புரிஞ்சுக்குவேன். உன் மனசு தங்கம் இல்ல தகரம்னு என்னால ஏத்துக்க முடியல. அன்னைக்கு நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் நான் தூங்கல. அது நீ என்ன தோக்கடிச்சிட்டனோ இல்ல ஏமாத்திட்டனோ நினைச்சு இல்ல, நீ என்கிட்ட ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைச்சுதான். சொல்லு, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ என் அண்ணங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி செய்யறனா,
தெளிவா சொல்லிடு, அதுக்கு நானே பரிகாரம் பண்றேன். நீ தேவையில்லாதெல்லாம் இதுல சம்மந்தப்பட்ட வேணாம். இது எனக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனை. அது ஏன் சுயநலமாவே வச்சுக்குவேன். என் வாழ்க்கையில இருந்து நீயும், உன் வாழ்க்கையில இருந்து நானும் போகணும். போயே ஆகணும். முடியாது. இப்ப கூட நீ எதையோ மறைக்கிற, பொய் சொல்ற. பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் என் நோக்கம் ஒண்ணுதான். நாம பிரிஞ்சிடணும். சரி, பிரிஞ்சிடலாம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, என் மனசு நம்புற மாதிரி எனக்கு பதில் சொல்லணும். சொல்வியா? சொல்றேன், கேளு. நீ என்ன விரும்புறியா இல்லையா? இல்ல. இல்ல இல்ல. சரி, அது உண்மை நான் நினைச்சுக்கிறேன். பொய்யா மட்டும் இருக்க கூடாது. விளையாட்டுக்கு கூட நீ பொய் சொல்லக்கூடாது சீனு. அப்படி பொய் சொன்னா நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன் அந்த வீட்ல இருந்து வந்தவன் இல்ல நீன்னு நான் நம்ப வேண்டி வரும். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த மகனாவும் நீ இருக்க மாட்ட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த தங்கச்சிங்களுக்கு அண்ணனாவும் உன்னால இருக்க முடியாது. போதும், நிறுத்து. என் தங்கச்சிகளை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் சொன்னதெல்லாம் போய் தான். உண்மையை தெரிஞ்சுக்க. என் தங்கச்சிகள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம் நான் உன்கிட்ட சொன்னா நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன் நீ சொல்வ. அப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க எனக்கு மனசு வரலையே மாயா. மாயா, நான் கீழே இருக்கேன். நீ நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல இருக்க. என்னால அங்க வர முடியாது நான் உன்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறேன்னு நீ சொல்லுவ. நீ வருவ. அப்படி வந்தாலும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் மாயா. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய நிலைமை வரும். அது என்னால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி துரோகத்தை நான் உனக்கு செய்யக்கூடாது. எனக்காக இல்ல மாயா, உனக்காக தான் நான் உன்னை போக சொல்றேன். நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிடு. இப்போ ஒண்ணு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என்ன விரும்புறேன்னு உன் வாயால 1000 தடவை சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. நான் உன்னை விரும்புறதை விட எத்தனையோ மடங்கு நீ என்ன விரும்புற. அப்படிலாம் இருந்தும் நீ ஏன் இதை தெளிவா சொல்லல? உண்மையை சொன்னா நான் போக மாட்டேன்னு நினைச்சியா? என் மேல இவ்வளவு ஆசையா வச்சுக்கிட்டு அதை வெளிப்படையா சொல்லாம ஏமாத்துன. இப்படி எல்லாம் நீ என்கிட்ட நடந்திருக்க கூடாது. அதுதான் எனக்கு வருத்தம். நீ எப்ப எதை சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உனக்கு. இப்போ உன் வாழ்க்கையில இருந்து நான் சந்தோஷமா போறேன். நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா தவறு மாயா, 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 இங்க பாரு. மாயா, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு எமோஷனல் ஷாக், மன அதிர்ச்சி. தூக்க மாத்திரை கொடுத்துருக்கோம். நல்லா தூங்கட்டும். 24 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நான் உள்ள போய். யா, ப்ளீஸ் கோ.